உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசாயா 54:10, என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். தேவனுடைய பெரிய சமாதானத்தை நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் குடும்பம் பார்க்கும். தேவனுடைய பெரிய இரக்கத்தை நீங்கள் பார்ப்பீங்க. பெரிய இரக்கம் உங்கள் குடும்பத்துக்காக வருது. தேவன் உங்களுக்காக ஒரு பெரிய இரக்கம் செய்ய போகிறாரு. யாரோ என்னை மொட்டை அடிச்சுட்டு போன மாதிரியே இருக்குதுங்க. என்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையுமே சுருட்டி எடுத்துகிட்டு போன மாதிரியே இருக்குது. யாரோ என் கையில் இருக்கிறதெல்லாம் தட்டி பறிச்சுட்டு போன மாதிரியே இருக்குது. நான் அப்படி தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆனால் தேவனுடைய பெரிய சமாதானம் உங்களோடு இருக்கும். பெரிய இரக்கம், தேவனுடைய பெரிய இரக்கம் உங்களுக்காக செய்யப்படும். அதை யாரும் மொட்டை அடிக்க முடியாது. அதை யாரும் உங்ககிட்ட பிடுங்க முடியாது. அவர் நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் மொட்டை அடிக்கப்பட்ட மரம் மாதிரி நிற்கிறேன்றீங்களே, இழந்ததை அவர் திரும்பவும் கொடுத்துருவார். இந்த வியாதி என்னை மொட்டை அடிச்சுட்டு போச்சு, திடீர்னு இந்த செலவு வந்துச்சுங்க, திடீர்னு இருக்கிறதெல்லாம் வலிச்சு போட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இதுதான் என்னை மொட்டை அடிச்சிருச்சு, அதுதான் என்னை மொட்டை அடிச்சிருச்சு, அதுதான் என்னை துடைச்சிட்டு போச்சு. பொத்தி பொத்தி பத்திரமா வச்சுருந்தேன், பத்திரமா வச்சுக்கலாம்னு நினச்சேன். அதெல்லாம் இப்போ என் கையில் இல்லை, என் கை விட்டு போயிடுச்சு. எத்தனை பேர் கவலைப்படுறீங்க? தேவன் உங்களுக்கு ஒன்று சொல்கிறாரு. ஏசாயா 54:11 மற்றும் 12 2 வசனங்கள். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உங்களை கட்டுவேன்ற. எப்படி கட்டுவாங்க? தேவனு செங்கல் சிமெண்ட் வச்சுலாம் கட்ட போகிறதில்ல. உங்கள் அஸ்திபாரத்துக்கே நீல ரத்தின கற்கள், டைமண்ட் வச்சு கட்டுவார். வைரங்கள் வச்சு கட்டுறாரு அஸ்திபாரமே. உங்கள் எதிர்காலத்தை கட்ட போகிறாருல, அந்த எதிர்காலம் எப்படி இருக்கும்? எந்த அஸ்திபாரத்துக்கு கீழே இருக்கோன்னா, அஸ்திபாரம் எப்படி இருக்கும்னா வைரங்களால் நிறைந்திருக்கும். மாணிக்க கற்கள், பளிங்கு, உச்சிதமான கற்கள், இதெல்லாம் வச்சு உங்கள் எதிர்காலத்தை கட்டுவேன்றாங்க. செழிப்பினால் உங்களை கட்டுவேன்றாங்க. யாரையும் நம்பி கையில் அவர் கொடுக்க போகிறதில்ல. அவரே உங்கள் எதிர்காலத்தை கட்டுவார். அதனால் உங்கள் எதிர்காலம் நல்லா ஜொலிக்கும். கண்டிப்பாக ஜொலிக்கும்ல. எல்லாம் விலை உயர்ந்த கற்களை வைத்து தான் அவர் கட்ட போகிறாரு. சாதாரண செங்கல் சிமெண்ட் வச்சு கட்ட போகிறதில்ல. அப்போ உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும்? அப்படியே சும்மா ஜொலிக்கும். அப்படி தகன்னு மின்னுவீங்க. தேவன் அப்படி ஒன்று உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கட்டி கொடுப்பார். இப்போ இருக்கிற நிலைமையை பற்றி கவலைப்படாதீங்க. எதிர்காலம் உங்களுக்கு ஜொலிக்கும். ஏன்னா தேவன் கட்டுறதுக்காகவே வந்திருக்கார். உங்களை கட்டுவார், திருப்பி எடுத்து கட்டுவார். நம்ம யோபு இருக்காங்கள, அவங்களும் மொட்டை அடிக்கப்பட்ட நிலைமையில நின்னாங்க. யாருங்க அவங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு போனது? சாத்தான் தான். இருக்கிற அத்தனையும் சுருட்டிட்டு போயிடுச்சு. உடனே தேவன் வந்தார், கட்டினார். யோபுவை திரும்பவும் கட்டினார். யோபுவை எப்படிங்க கட்டினாரு? யோபு 42:11, அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணங்களை அவனுக்கு கொடுத்தார்கள். எத்தனை பேர் யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல வந்தாங்களோ அவங்கெல்லாம் பொன் ஆபரணங்களை கொடுத்தாங்களாம். ஆளுக்கு ஒவ்வொரு நகை கொடுத்துட்டு போனாங்க. என்ன யோபு இந்த செயினை வச்சுக்கோ, யோபு இந்த வலையில வச்சுக்கோ, யோபு இந்த நெக்லஸை வச்சுக்கோ அப்படின்னு ஆளுக்கு ஒவ்வொரு நகையை கொடுத்தாங்களாம் ஆறுதல் சொல்லி. அப்போ யோபுவுக்கு தொழிலுக்கு இது முதலீடாக இருந்திருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிருச்சா? யோபுவை எப்படி கட்டினார் பார்த்தீங்களா? யோபுவோட எதிர்காலத்துக்கு தேவன் நகைகள் நிறைய கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, அவனுக்கு 140 வருஷம் அந்த அளவு எதிர்காலத்துக்காக வருடங்களை கொடுத்தார். அதுக்கு முன்னாடி 3 பேர் ஆறுதல் சொல்ல வந்தாங்கங்க. அவங்க என்ன கொண்டு வந்தாங்க? ஒன்றுமே கொண்டு வரல. ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் கூட நம்ம யோபுவை பார்க்கும்போது கொண்டு வரல.
ஒரு பிரெட் பாக்கெட் கூட வாங்கிட்டு வரல. சரி, பழங்களாவது எடுத்துகிட்டு வந்திருக்கணும்ல. தன்னுடைய நண்பன் வியாதியில் இருக்கான்னு தெரியும், கொஞ்சம் கூட எதுவுமே எடுத்துகிட்டு வரல, வெறும் கை வீசிட்டு வந்தாங்க. ஆனால் தேவன் அவனுடைய எதிர்காலத்தை கட்டும்போது அவனுக்கு அறிமுகமானவர்கள், என்னைக்கோ ஒரு நாள் பேசினவங்க, என்னைக்கோ ஒரு நாள் யோபுவை பார்த்து நீங்கள் தான் யோபுவா அப்படின்னு கேட்டவங்கெல்லாம் நகை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. கிலோ கணக்காக நகை வந்திருக்கும் நம்ம யோபுவுக்கு. அப்போ திரும்பவும் அவனுடைய இழந்த அத்தனை தொழில்களையும் ஆரம்பிச்சிட்டான். திரும்பவும் அவனுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருந்தது. தேவன் உங்கள் எதிர்காலத்தை சிறந்த கற்களை கொண்டு கட்டுவேன்னு சொல்கிறாங்க. அதனால் உங்கள் எதிர்காலம் ஜொலிக்கும். அதனால் கவலைப்படாதீங்க இப்போ இருக்கிற நிலைமையை நினச்சி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் கட்ட போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்க மொட்டையடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க, எல்லாம் துடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை சிறந்த கற்கள், வைரங்கள், பளிங்கு, எல்லா கற்கள், உச்சிதமான கற்களை கொண்டு நீங்கள் கட்ட போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் ஜொலிக்கும். நன்றி அப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மரணப்படுகைகள் சரியாகுவதாக. உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் வைத்தியம் பண்ணுங்கப்பா. நீங்கள் ட்ரீட்மெண்ட் பாருங்கள். உங்கள் பிள்ளைங்க சரியாயிடுவாங்க, சீக்கிரமாக சரியாயிடுவாங்கப்பா. நன்றி அப்பா. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம். எப்படி வாழ்கிறது? அங்கே போய் பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அங்கே தயவுசெய்து அனுப்பிடுங்கப்பா. அடித்து உதச்சி திருத்தி எங்களை அனுப்புங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் எங்களை கழுவி, உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். இப்போ சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை பார்க்க நாங்கள் வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா சாமி. பசுத்தமாக வச்சுக்கோங்க. பசுத்தமாக வாழ்கிறது ஒரு மனிதனால் கூடாது. அதுக்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியிலலாம் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. நீங்கள் திரும்பவும் பூமிக்கு 3வது தடவை வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை அரசாட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.